ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்டியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ இந்த கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 கை கருவேப்பிலை வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குழம்பு மண்பானையில் தாங்க பண்ண போகிறேன். மண்பானையில் பண்ணால் குழம்பு டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக வரும். ஸோ இப்போ பாருங்கள், கருவேப்பிலை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 6 நாட்டு தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த குழம்புக்கு டேஸ்ட் நல்லெண்ணெய் தாங்க, ஸோ நீங்கள் நிறையவே ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இது கூடவே 2 காஞ்ச மிளகாவும் போட்டு இது நல்லா தாளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10-15 பூண்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து ஆற வச்சுருந்த கருவேப்பிலையை வந்துட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நீங்கள் ரொம்ப ஃபைனாக அரைக்காதீங்க. ரொம்ப நல்லா பவுடராக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கருவேப்பிலை ரொம்ப கசந்துரும். ஸோ நீங்கள் லேசாக குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சுங்க. ஸோ நம்ம இப்போ திரிச்சு எடுத்த கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த குழம்பு மிளகாத்தூள் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தக்காளி சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். கல் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதுதான் ஹெல்த்தியும் கூட. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம இன்னும் புளி தண்ணி சேர்க்கலை. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை 1/2 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எப்போவுமே குழம்புல கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் வெல்லம் பிடிச்சதை ஆட் பண்ணுறது உண்டு. ஸோ அதுக்காக நான் இப்போ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் குழம்பு ரொம்ப இனிப்பாகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தான் வேணும். ஸோ இதுவே போதும். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது, ரொம்பவும் ஹெல்த்தி கூட. ஏன்னா கருவேப்பிலை இருக்குது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.